ஆந்திர பிரதேசம் முழுவதும் பெண்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் வசதியை பெரிய அளவில் ஏற்படுத்தும் திட்டத்தை தீட்டி வருவதாக முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அறிவித்துள்ளார். அறிவியல் துறையில் பெண்களின் சர்வதேச நாளாக ஆண்டுதோறும் பிப்ரவரி 11ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இதனை ஒட்டி செவ்வாய்க்கிழமை வாழ்த்து தெரிவித்த சந்திரபாபு நாயுடு கோவிட் பெருந்தொற்று காலகட்டத்தில் வீட்டிலிருந்தே பணியாற்றும் முறை பிரபலமடைந்ததாக கூறினார். வீட்டிலிருந்து பணியாற்றும் முறை சிறப்பானதாக இருந்தது என்றும் வேலைக்கும் வாழ்க்கைக்குமான சமநிலை இருந்ததாக குறிப்பிட்டுள்ளார். சிறிய நகரங்களில் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களை அமைக்க ஊக்கத்தொகையை அளிக்க முன்வருவதாக சந்திரபாபு நாயுடு அறிவித்துள்ளார். ஆந்திர அரசின் இந்த முன்னெடுப்புகளால் பெண்கள் பணியாற்றும் வாய்ப்பு அதிகரிக்கும் என்று நம்புவதாகவும் வீட்டிலிருந்து பணியாற்றும் திட்டத்தில் மகளிர் அதிகம் பயனடைவார்கள் என்றும் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளை தடுப்பது குறித்து தலைமைச் செயலாளர் முருகானந்தம் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களாக பள்ளி கல்லூரிகள் உட்பட பல்வேறு இடங்களில் பாலியல் வன்கொடுமை வழக்குகள் பதிவாகின. இந்நிலையில் பாலியல் வன்கொடுமை குற்றங்களை தடுப்பது தொடர்பாக சென்னை தலைமைச் செயலகத்தில் தலைமைச் செயலாளர் முருகானந்தம் தலைமையில் ஆலோசனை நடைபெற்றது. இதில் டிஜிபி சங்கர் ஜிவால், பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றத்தடுப்பு பிரிவு ஏடிஜிபி ஜெயராம் உட்பட அரசு உயரதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். இந்நிலையில் தமிழ்நாட்டில் அதிகரிக்கும் பாலியல் வன்கொடுமைகளை கண்டித்து வரும் 18ஆம் தேதி அதிமுக மாணவரணி சார்பில் போராட்டம் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் அதிமுக மகளிரணி செயலாளர் வளர்மதி தலைமையிலும் மாணவரணி செயலாளர் சிங்கை ராமச்சந்திரன் முன்னிலையிலும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி புதுக்குப்பம் அரசு தொடக்கப் பள்ளியில் சுவர் திடீரென இடிந்து விழுந்ததில் 3 மாணவர்கள் படுகாயமடைந்தனர். புதுச்சேரி தவளக்குப்பம் அடுத்த புதுக்குப்பத்தில் இயங்கி வரும் அரசு தொடக்கப் பள்ளியில் அனைத்து வகுப்பறைகளும் சிதிலமடைந்த நிலையில் இருப்பதாக பெற்றோர்கள் பலமுறை புகார் அளித்தும் கல்வித்துறை கண்டுகொள்ளவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் இன்று வழக்கம் போல பள்ளி துவங்கிய நிலையில் பள்ளி வளாகத்தில் உள்ள குடிநீர் குழாயில் தண்ணீர் பிடிக்க மாணவர்கள் சென்றுள்ளனர். அப்போது அதன் சுவர் திடீரென இடிந்து விழுந்தது. இதில் 3 மாணவர்கள் படுகாயமடைந்தனர். இதனையடுத்து அவர்களை உடனடியாக மீட்ட பள்ளி ஆசிரியர்கள் அவர்களை அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதித்தனர். இந்நிலையில் காயமடைந்த மாணவர்களை கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் சபாநாயகர் செல்வம் ஆகியோர் மருத்துவமனையில் சந்தித்து நலம் விசாரித்தனர். தமிழ்நாடு ஆளுநருக்கு எதிராக மாநில அரசு தொடர்ந்த வழக்கின் மீதான விசாரணையின் போது மத்திய மாநில அரசுகளுக்கு 12 கேள்விகளை உச்சநீதிமன்றம் முன்வைத்துள்ளது. கடந்த 10ஆம் தேதி உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின் எழுத்துப்பூர்வ நகல் புதன்கிழமை வெளியாகியுள்ளது. அதில் மாநில சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாவை ஆளுநர் திருப்பி அனுப்பி மீண்டும் அது திருத்தங்களுடனோ இல்லாமலோ ஆளுநருக்கு அனுப்பினால் அதனை குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப ஆளுநரால் முடிவு செய்ய இயலுமா என்றும், குடியரசுத் தலைவரின் பரிந்துரைக்கு மசோதாவை ஆளுநர் அனுப்ப முடிவெடுப்பது அனைத்து மசோதாக்களுக்கும் பொருந்துமா அல்லது மாநில அரசுக்கு அப்பாற்பட்ட விவகாரங்களாக கருதப்படும் சில மசோதாக்களுக்கு மட்டும் பொருந்துமா என்றும் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. மேலும் அரசியல் சாசன பிரிவு 200 கீழ் மசோதா மீதான முடிவுகளை குறிப்பிட்ட காலத்திற்குள் ஆளுநர் தெரிவிக்க வேண்டும் என கூற முடியுமா என்பது உள்ளிட்ட 12 கேள்விகளை உச்சநீதிமன்றம் எழுப்பியுள்ளது. இந்த கேள்விகளுக்கு மத்திய அரசும் வழக்கு தொடர்ந்த தமிழ்நாடு அரசும் 1 வாரத்தில் எழுத்துப்பூர்வமான வாதங்களை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 10ஆம் தேதி வழக்கு விசாரணை முடிவடைந்த நிலையில் தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே கர்ப்பிணி கீழே தள்ளிவிடப்பட்ட ரயிலில் காவலர்கள் பாதுகாப்பு பணியில் இல்லாதது தெரியவந்துள்ளது. கடந்த 6ஆம் தேதி கோவையிலிருந்து திருப்பதி சென்ற விரைவு ரயிலில் பெண்கள் பெட்டியில் பயணித்த கர்ப்பிணி பாலியல் தொல்லைக்கு ஆளாகி ரயிலில் இருந்து கீழே தள்ளிவிடப்பட்டார். இதில் கர்ப்பிணியின் கரு கலைந்த நிலையில் மருத்துவமனையில் அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கோவையிலிருந்து திருப்பதி சென்ற அந்த ரயிலில் ரயில்வே காவலர்கள் பாதுகாப்பு பணியில் இல்லாதது தெரிய வந்துள்ளது. மேலும் குற்றவாளி ஏறிய ஜோலார்பேட்டை ரயில் நிலையத்தில் மகளிர் பெட்டியை ஆய்வு செய்வதற்கு பெண் காவலர்கள் இல்லாதது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ரயிலில் மகளிர் பெட்டிகளில் பயணிக்கும் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு ரயில்வே பாதுகாப்பு படை கொண்டு வந்த சிறப்பு திட்டம் குறிப்பிட்ட ரயிலுக்கு விரிவுபடுத்தப்படவில்லை என அதிகாரிகள் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. வழக்கமாக இரவு நேரங்களில் மட்டுமே ரயிலில் காவலர்கள் பாதுகாப்பில் இருப்பார்கள் என்றும் இச்சம்பவத்திற்கு பிறகு பாதுகாப்பை அதிகரித்து இருப்பதாகவும் ரயில்வே தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலையில் கிரிவலம் முடிந்து சொந்த ஊர்களுக்கு திரும்ப பொதுமக்கள் ரயிலில் முண்டியடித்து ஏற முயன்ற காட்சிதான் இது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் தை மாத பௌர்ணமியையொட்டி கிரிவலத்திற்கு பல்வேறு மாவட்டங்களிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர்.
விடிய விடிய கிரிவலம் சென்ற பக்தர்கள் அதிகாலையில் சொந்த ஊர்களுக்கு திரும்ப திருவண்ணாமலை ரயில் நிலையத்திற்கு சென்றனர். அப்போது விழுப்புரத்திலிருந்து காட்பாடி செல்லும் ரயிலில் பயணிகள் முண்டியடித்து ஏற முயன்றதால் அசாதாரண சூழல் நிலவியது. கிரிவலத்தையொட்டி சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் நிலையில் விரைவாக ஊர் திரும்புவதற்கு பொதுமக்கள் ரயில்களை தேர்வு செய்கின்றனர். ஆனால் போதிய ரயில் சேவை இல்லாததால் கிரிவலம் சென்ற பக்தர்கள் பெரும் சிரமத்திற்காளாகினர். ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் பொருட்காட்சியில் ஏற்பட்ட தீ விபத்தின் காட்சி இது. ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் வித்யா தாராபுரம் மைதானத்தில் காஷ்மீரில் இருந்து வரவழைக்கப்பட்ட பொருட்காட்சி நடைபெற்றது. இங்கு ஒரு பகுதியில் ஏற்பட்ட தீ காற்றின் வேகம் காரணமாக வேகமாக பரவியது. விரைந்து சென்ற தீயணைப்பு வீரர்கள் போராடி தீயை கட்டுப்படுத்தினர். நல்வாய்ப்பாக இந்த தீ விபத்து சம்பவத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. மத்திய அரசின் தரவுகளை வைத்தே தான் அறிக்கை வெளியிட்டதாகவும் பள்ளிக் கல்வித்துறைக்கு நிதியை விடுவிக்காததால் 40 லட்சம் மாணவர்களின் எதிர்காலம் பாதிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா நூலகத்தில் மாநில அளவிலான வானவில் மன்ற போட்டிகள் மற்றும் அறிவியல் கண்காட்சியை தொடங்கி வைத்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தமிழ்நாட்டுக்கு செயற்கையான நிதி நெருக்கடி தரும் செயலை மத்திய அரசு செய்து வருகிறது என்றும் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சராக இருக்கும் தான் எப்படி பொய் கூற முடியும் என்றும் கூறினார். ஒன்றிய அரசாங்கம் கொடுத்துருங்க தரம் நீங்களே சொல்றீங்க, எந்தெந்த மாநிலத்துக்கு கொடுத்துருக்கோம் நீங்க தான் சொல்றீங்க, நாங்க சொல்லல. எங்களுக்கு பணம் வந்து எங்களுக்கு பணம் வந்துருச்சு, ரொம்ப நன்றிங்கன்னு நாங்க சொல்லுவோம். நாங்க எங்களுக்கு மாணவ செல்வங்களோட எதிர்காலம் தான் முக்கியம். தயவுசெய்து இதில் அரசியல் யாரும் பண்ணக்கூடாது என்பதை வலியுறுத்திக்கிட்டே இருக்கோம். நாங்க தொடர்ந்து பேசிய அமைச்சர் தமிழ்நாட்டில் நீண்ட காலமாக 200க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் மீது பாலியல் குற்றச்சாட்டுகள் உள்ளதாகவும் இது குறித்து மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரிகள் கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என கூறினார். தமிழ்நாடு முழுவதும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் அலைதான் வீசுவதாக மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் கருத்து தெரிவித்துள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜி, ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் முடிவு முதலமைச்சரின் உழைப்பிற்கும் திராவிட மாடல் அரசுக்கும் பெரியாரை இகழ்ந்து அரசியல் செய்ய நினைத்த அற்ப பதர்களை ஓடவிட்ட தமிழ்நாட்டு மக்களுக்கும் கிடைத்த மாபெரும் வெற்றி என்று கூறியுள்ளார். மக்களை சந்திக்க முடியாமலும் திமுகவை எதிர்க்க துணிவில்லாமலும் தேர்தலை சந்திக்காமல் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஓடி ஒளிந்து கொண்டதாக விமர்சித்துள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜி, தமிழ்நாடு முழுக்க திமுகவிற்கு ஆதரவான சூழலே நிலவுவதாகவும் எங்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு ஆதரவான அலைதான் வீசுவதாகவும் அமைச்சர் செந்தில் பாலாஜி தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். காயம் காரணமாக சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் தொடரில் பல்வேறு அணிகளிலிருந்து முன்னணி வீரர்கள் விலகியிருப்பதால் ரசிகர்கள் ஏமாற்றமடைந்துள்ளனர். சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் போட்டித் தொடர் வரும் 19ஆம் தேதி தொடங்கி மார்ச் 9ஆம் தேதி வரை பாகிஸ்தானில் நடைபெறவிருக்கிறது. இந்திய அணி விளையாடும் போட்டிகள் மட்டும் ஐக்கிய அரபு அமீரக நாடுகளில் நடைபெறவிருக்கிறது. இந்த போட்டித் தொடரில் இந்தியா, பாகிஸ்தான், நியூசிலாந்து, வங்கதேசம் ஆகிய 4 அணிகள் ஏ பிரிவிலும், ஆப்கானிஸ்தான், ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து மற்றும் தென்னாப்பிரிக்கா அணிகள் பி பிரிவிலும் உள்ளன. இந்த சூழலில் இந்தியாவின் முன்னணி வேகப்பந்து வீச்சாளர் ஜஸ்பிரித் பும்ரா முதுகு பகுதியில் ஏற்பட்ட காயம் காரணமாக சாம்பியன்ஸ் கோப்பையிலிருந்து விலகியுள்ளார். இதேபோல் ஆஸ்திரேலியாவின் பேட் கமின்ஸ், ஜோஷ் ஹேசல்வுட், மிஷல் மார்ஷ், மிஷல் ஸ்டார்க் ஆகியோரும் காயத்தால் விலகியுள்ளனர். தென்னாப்பிரிக்காவின் அண்ட்ரிஷ் நோகியா, இங்கிலாந்தின் ஜேக்கப் பெத்தேல், பாகிஸ்தானின் சையம் அயூப், ஆப்கானிஸ்தானின் அலன் கசான்ஃபர் ஆகியோரும் காயத்தால் சாம்பியன்ஸ் கோப்பையில் விளையாட மாட்டார்கள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் சங்ககிரியில் தனியார் தொண்டு நிறுவனம் சார்பாக 24 மணி நேரமும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கும் வாட்டர் ஏடிஎம் திறந்து வைக்கப்பட்டது. சங்ககிரியில் நிவாட் எனும் தனியார் தொண்டு நிறுவனம் 19 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 7 இடங்களில் தானியங்கி குடிநீர் மையத்தினை தொடங்கியுள்ளது. இதில் 5 ரூபாய் நாணயம் செலுத்தினால் 20 லிட்டர் குடிநீரை பொதுமக்கள் பிடித்துக் கொள்ளலாம். நபார்ட் வங்கியின் வழிகாட்டுதலின்படி அமைக்கப்பட்டுள்ள இந்த வாட்டர் ஏடிஎம்ஐ நபார்ட் வங்கி துணை மேலாளர் நர்மதா திறந்து வைத்தார். நிறைய திட்டங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கு அரசாங்கம், தமிழ்நாடு அரசாங்கம் நபார்டு மூலியமாகவும். இதுல ஒரு கம்யூனிட்டி பேஸ்டா வந்துட்டு பண்ண முடியும் அப்படின்றத இன்னைக்கு ரிவார்ட் மூலியமா அவங்க செஞ்சு காமிச்சிருக்காங்க. முதற்கட்டமாக சங்ககிரியின் சுற்றுவட்டார பகுதிகளான ஆவாரங்கம் பாளையம், வெள்ளக்கவுண்டம் பாளையம், வீராட்சி பாளையம் உள்ளிட்ட 7 இடங்களில் இந்த தானியங்கி குடிநீர் மையம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது.